ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் சென்றுள்ள பிரதமர் மோடி நெதர்லாந்துக்கு சென்றார். இந்த பயணத்தில் வரலாற்று சிறப்புமிக்க சம்பவம் நடந்தது. நெதர்லாந்தில் சுமார் 300 ஆண்டுகளாக வைக்கப்பட்டிருந்த சோழர் கால செப்பேடுகள் பிரதமர் மோடியிடம் திரும்ப ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. तो ये जो तस्वीरें आप देख रहे हैं ये बेहद महत्वपूर्ण है जो और प्रधानमंत्री नरेंद्र मोदी की नीदरलैंड यात्रा के दौरान वहां की सरकार ने चोल राजवंश के बहुत कीमती और ऐतिहासिक ताम्रपत्र, जिन्हें तांबे की प्लेट्स, कॉपर प्लेट्स कहा जाता है और चोला प्लेट्स के नाम से भी इनको कहा जा रहा है, ये भारत को वापस सौंप दिए हैं। ये ऐतिहासिक धरोहर है जो भारत को वापस सौंपी गई है। हम आपको बता दें कि इस औपनिवेशिक दौर में विदेश ले जाई गई भारतीय सांस्कृतिक धरोहरों की वापसी की दिशा में एक बड़ी उपलब्धि माना जा रहा है। हम आपको बता दें कि चोल काल की इन दुर्लभ तांबे की प्लेटों को प्रधानमंत्री नरेंद्र मोदी की नीदरलैंड यात्रा के दौरान भारत को लौटाया गया है। ये तस्वीरें आप देख रहे हैं प्रधानमंत्री को ये जो कॉपर प्लेट्स हैं इनको लौटाया गया है। ये चोल राजवंश से जुड़े सबसे अहम ऐतिहासिक अभिलेखों में शामिल हैं। ये तांबे की प्लेट्स 100 साल से ज्यादा समय तक डच प्रशासन के पास रही हैं और लीडन विश्वविद्यालय में ஆனைமங்கல செப்பேடுகள் என்று அழைக்கப்படும் இந்த செப்பேடுகள் சோழர்களின் வரலாறு குறித்த முக்கிய ஆவணமாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு செப்பேடும் 14 இன்ச் நீளம், 5 இன்ச் அகலம் கொண்டது. மொத்த எடை 30 கிலோ. இவை 2 தொகுதிகளாக உள்ளன. 21 ஏடுகள் கொண்ட முதலாம் தொகுதி முதலாம் ராஜேந்திர சோழனால் வழங்கப்பட்டவை. இவை ஒரு வெண்கல வளையத்தில் கோர்க்கப்பட்டு அதில் ராஜேந்திர சோழன் முத்திரையால் இணைக்கப்பட்டுள்ளன. இவை 985 முதல் 1014 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தைச் சேர்ந்தவை, அதாவது 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவை. ராஜேந்திர சோழன் கால 21 செப்பேடுகளில் 5 செப்பேடுகள் சமஸ்கிருதத்தில் உள்ளன. இது சோழ மன்னர்கள் பரம்பரை பற்றி சொல்கிறது. எஞ்சிய 16 செப்பேடுகள் தமிழில் எழுதப்பட்டுள்ளன. இதில் ராஜேந்திர சோழனின் தந்தையான ராஜராஜ சோழனின் சில சாதனை குறிப்புகள் உள்ளன. அத்துடன் விஜயநாட்டு மன்னன் மார விஜயதுங்கவர்மன் ஆனைமங்கலத்தை சுற்றியுள்ள 26 கிராமங்களை ராஜராஜ சோழனுக்கு தானமாக கொடுத்தது பற்றி சொல்கிறது. 3 ஏடுகள் கொண்ட 2வது தொகுதி ராஜேந்திர சோழனின் பேரன் குலோத்துங்க சோழன் காலத்தைச் சேர்ந்தவை. அவையும் ஒரு வளையத்தில் கோர்க்கப்பட்டுள்ளது. குலோத்துங்க சோழன் பௌத்த விகாரைக்கு அளித்த தானத்தை பற்றி இந்த செப்பேடுகள் சொல்கின்றன. விகாரை என்பது பௌத்த மத துறவிகளின் மடாலயங்கள், வழிபாட்டு தலங்களை குறிக்கிறது. டச்சு நாட்டின் கிழக்கு இந்திய கம்பெனி மூலம் இந்தியாவுக்கு வந்த நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த ஃப்ளாரன்ஸ் கேம்பர் என்பவர்தான் சோழர்களின் செப்பேடுகளை இங்கிருந்து எடுத்து சென்றார். நெதர்லாந்தின் லெய்டன் பல்கலைக்கழகத்தில் கடந்த 300 ஆண்டுகளாக இவை பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தன. இதேபோன்று பல நாடுகளுக்கு சொந்தமான சுமார் 10,000த்திற்கும் மேற்பட்ட அரிய பொக்கிஷங்கள் அங்கு உள்ளன. அவற்றையெல்லாம் உரியவரிடம் ஒப்படைக்க நெதர்லாந்து முடிவு செய்திருந்த நிலையில் இந்தியாவின் தொடர் முயற்சியால் தற்போது தமிழகத்தின் பொக்கிஷம் நமக்கு திரும்ப கிடைத்திருக்கிறது.